வணக்கம் மக்களே! நம்ம தமிழ் சினிமால இப்போ தியேட்டர்லயும், ஓடிடிலயும் செமையா ஓடிட்டுருக்க ஒரு கிரைம் காமெடி மூவி தான் கான் சிட்டி. இந்த படத்துல ஹீரோவா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. கூட காமெடியா யோகி பாபு அவர்களும் நடிச்சிருக்காரு. இந்த படம் நம்மளுடைய தற்போதைய உலகத்துல என்னென்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத மெயின் கான்செப்ட்டா வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ வாங்க என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, மங்களூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கும். அங்க நம்ம அர்ஜுன் தாஸ், ஹீரோயின் யோகி பாபு, வடிவுக்கரசி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன மெஸ் ஒன்று நடத்திட்டு வருவாங்க. இவங்க கூட ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனும் இருப்பான். இவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண ஏழை குடும்பம் மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒன்று மறைஞ்சிருக்கும். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு இடத்துல தன்னுடைய கைவரிசைகளை காட்டிட்டு அதுக்கப்புறம் தன்னோட சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை குடும்பமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏழை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை யாரோ கடத்திடுறாங்க. இவங்க என்ன தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாலும் இவங்க 4 பேருக்கும் ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி ஏமாத்தினவங்க தான் யாரோ இந்த பையனை கடத்திருக்காங்க அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் மறுபடியும் தான் முதல்ல என்ன மாதிரிலாம் ஏமாத்து வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஏமாத்து வேலை செஞ்சு தான் பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து எப்படி புத்திசாலித்தனமாக அந்த பையனை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். இதுக்கடையில் இந்த படத்தோட வில்லன் இவங்களை ஏமாற்றணும்னு நினைப்பாரு. ஆனால் அந்த வில்லனையே இவங்க ஏமாற்றணும்னு சொல்லி இவங்க வேற ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ இவங்க போடுற அந்த பிளான் கடைசியில் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது உண்மையிலேயே பார்க்க எந்த ஒரு ஸ்லோவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பெரிய ஆக்ஷன் காட்சிகளோ இல்லை ரொமான்ஸ் காட்சிகளோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் லவர் கூடயோ ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும், டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான மூவிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற ரிவ்யூஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். டாட்டா, பை பை.